என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் 9இல் 8 பெருக்கல் 11, 8 பெருக்கல் 12, 8 பெருக்கல் 13, 8 பெருக்கல் 14 மற்றும் 8 பெருக்கல் 15 காண்போம். பெருக்கும் எண் 8 பெருக்கப்படும் எண் 11 15. எனவே மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மடக்கப்பட்டவர்களின் தொகையை கழிக்க வேண்டும். இப்பொழுது 8ஐயும் 11ஐயும் பெருக்குவோம். 8 பெருக்கும் எண் 11 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 8ஐ இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 11 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 8ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 11 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்படும். முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 1 விரல் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 விரல்களை எப்படி கணிக்க வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட விரலையும் விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்தம் விரிக்கப்பட்ட விரல்கள் 9. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் தொகை 10. மொத்த தொகை 90. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 2 பெருக்கல் 1 2. இப்பொழுது 90இலிருந்து 2ஐ கழித்தால் 88. இது 8 பெருக்கல் 11 பெருக்குத் தொகை. இப்பொழுது 8ஐயும் 12ஐயும் பெருக்குவோம். 8 பெருக்கும் எண் 12 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 8ஐ இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 12ஐ வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 8ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 12ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். இந்த 3 விரல்களை புனர்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட விரலையும் விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 12இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 10. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 100. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 2 பெருக்கல் 2 4. இப்பொழுது 100இலிருந்து 4ஐ கழித்தால் 96. இது 8 பெருக்கல் 12 பெருக்குத் தொகை. இப்பொழுது 8ஐயும் 13ஐயும் பெருக்குவோம். 8 பெருக்கும் எண் 13 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 8ஐ இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 13ஐ வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 8ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 13ஐ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 3 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 விரல்கள் புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட விரலையும் விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 13இல் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்தம் விரிக்கப்பட்ட விரல்கள் 11. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 110. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 2 பெருக்கல் 3 6. இப்பொழுது 110இலிருந்து 6ஐ கழித்தால் 104. இது 8 பெருக்கல் 13 பெருக்குத் தொகை.
இப்பொழுது 8ஐயும் 14ஐயும் பெருக்குவோம். 8 பெருக்குமேன் 14 பெருக்கப்படுமேன். பெருக்குமேன் 8ஐ இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படுமேன் 14 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்குமேன் 8ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கமேன் 14 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 4 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு விரலையும் புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட 4 விரலையும் விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 14இல் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்தம் விரிக்கப்பட்ட விரல்கள் 12. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 120. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் ஒன்று. மொத்த மதிப்பு 2 × 4 8. இப்பொழுது 120லிருந்து 8ஐ கழித்தால் 112. இது 8 × 14 பெருக்குத் தொகை. இப்பொழுது 8 × 15 காண்போம். 8 பெருக்குமேன் 15 பெருக்கப்படுமேன். பெருக்குமேன் 8ஐ இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படுமேன் 15ஐ வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்குமேன் 8ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படுமேன் 15ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட விரலையும் விரித்த விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 15இல் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 3 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்தம் விரிக்கப்பட்ட விரல்கள் 13. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 130. பெருக்கும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 2 × 5 10. இப்பொழுது 130லிருந்து 10ஐ கழித்தால் 120. இது 8 × 15 பெருக்குத் தொகை. நன்றி. உங்களுக்கு இந்த காணொளி புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து பட்டியலில் போடவும், அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்த தொடர் 10இல் 8 × 16, 8 × 17, 8 × 18, 8 × 19 மற்றும் 8 × 20 காண்போம். நன்றி.